இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். கொலாஜன் அப்படிங்கிற புரோட்டீன் நம்ம ஸ்கின்ல இருக்கிறதால நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காகவும் க்ளோயிங்காகவும் நல்லா டைட்டாகவும் இருக்குது. இந்த கொலாஜன் வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து உடம்பு கிரகிச்சு கொள்ளுது. இது இளமையா இருக்க இருக்க நல்லா சுரக்குது. அப்புறமா அதனால நல்லா க்ளோயிங்கா இருக்கு ஸ்கின். கொஞ்சம் வயசு ஏற ஏற கொலாஜனோட சுரப்பு தன்மையும் நமக்கு கம்மியாகுது. அதனால நம்ம தோல்ல சுருக்கங்கள் அப்புறமா அந்த டைட்டா இருக்கக்கூடிய தன்மையை இழக்குது. இதுக்கு முந்தின வீடியோல ஆழ்ந்த தூக்கம், அதாவது நல்ல தூக்கம் வர்றது எப்படி அப்படின்ட்டு ஒரு டிப்ஸும் ஒரு மருந்து சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போதுதான் கொலாஜன் வந்து ரீஜெனரேட் ஆகுது, அதிகமா சுரக்க வழி இருக்குது. அதனாலதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆழ்ந்த தூக்கங்கிறது கண்டிப்பா அவசியமான ஒண்ணு. சரி, இப்போ நம்ம மேல அதாவது ஃபேஸ்ல என்ன பேக் போடலாம், பேக் அந்த சுருக்கங்களை கொஞ்சம் ஒரு 80% தடுக்கிற 70% இருந்து 80% தடுக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபேஸ் பேக் போடலாம்னு பார்க்க போறோம். தோல்ல சுருக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு வயசு ஏற ஏற எல்லாருக்கும் வர்றதா, அது இயற்கையா உடம்புல நடக்கக்கூடியது. அதை முழுவதுமா தடுக்க முடியாது. வேணும்னா இந்த ஃபேஸ் பேக் மூலமாவும் அந்த தூக்கம் மூலமா ஆழ்ந்த தூக்கம் மூலமாவும் அதை கொஞ்சம் தள்ளி போடலாம். சரி, இப்போ இதுக்கு இந்த ஃபேஸ் பேக்குக்கு ஒரு கேரட் ஒரு பொட்டேட்டோ இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு கேரட்டும் ஒரு பொட்டேட்டோவும் நல்லா கழுவி எடுத்துட்டு அதை வந்து இப்படி சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கேரட்டும் ஒரு பொட்டேட்டோவும். இந்த கேரட்டையும் பொட்டேட்டோவும் இப்ப தண்ணில போட்டு நம்ம வேக வச்சிடலாம். வெட்டின கேரட்டையும் பொட்டேட்டோவையும் ஒரு சாஸ்பேன்ல போட்டு தண்ணி ஊத்திருக்கேன். இது நல்லா மசிற அளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சுட்டு வந்துடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த உருளைக்கிழங்குல உள்ள தோலை எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் தோல் எடுத்தாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் தனித்தனியா மிக்சியில நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் தனித்தனியா அரைச்சு எடுத்தாச்சு. இது எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்து 2 டீஸ்பூன் உருளைக்கிழங்கு பேஸ்ட், அப்புறமா 2 டீஸ்பூன் கேரட் பேஸ்ட், இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இந்த பேக்கிங் சோடா வந்து நல்ல ப்ளீச்சா செயல்படும். அப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக், அதனால உங்க ஸ்கின்னை நல்லா கேர் எடுத்துக்கும். இதை இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. நைட் ஃபுல்லா அப்படியே விட்டுருங்க. அடுத்த நாள் மார்னிங் நல்லா குளிர்ந்த தண்ணியில ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணி ஓவர் நைட் விட்டுருங்க. மார்னிங் கோல்டு வாட்டரில் ஃபேஸை கழுவிக்கலாம். அந்த உருளைக்கிழங்குலையும் கேரட்லையும் விட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குது. இந்த விட்டமின் சி தான் அந்த ஸ்கின் க்ளோயிங்க்கு காரணம். அப்புறமா அந்த சோடா உப்பு, அந்த பேக்கிங் சோடா நல்லா ப்ளீச்சாக பயன்படுது. மஞ்சள் வந்து கிருமி நாசினி. சரி, இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் நம்ம பொருளை வந்து வெளியே போய் வாங்கவோ, ரொம்ப விலை கொடுத்து பியூட்டி பார்லரில் போய் ஃபேஸ் பேக் போடவோ வேண்டாம். வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு உங்கள் முகத்தை நல்லா இளமையாக வச்சுக்கலாம். அப்புறமா இந்த நம்ம மிக்ஸ் பண்ண அது மீதி இருக்கும். இது மீதி இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்ல அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.